அஜித் கொலை வழக்கு. இப்போ அவன் அந்த 5 போலீஸ்காரங்களை மட்டும் ஜெயிலில் போட்டீங்க, அவங்கள தூக்கில் போடுவாங்க, இல்லை ஆயுள் முழுவதும் தண்டனை கொடுப்பாங்க, அவங்க குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும். அவன்கிட்ட சொல்லி அடிக்க சொன்னவனை பிடிங்கயா அப்படின்னு சொன்னோம். பிடிக்க மாட்டீங்க, ஏன்னா அரசியல்வாதி, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கான், அவன் பூரா ஃபோனில் சொல்லிடுவான், அவன் தான் உண்மையான கொலையாளி, இவர்கள் அம்பு அவர்கள் தான் எய்தது அவங்க தான், வில்லு அவங்க தான் அப்படின்னு எல்லாம் நேற்று பேசணும். இன்றைக்கி பாவம் அஜித் குமாருடைய அம்மாவே சொல்லியிருக்காங்க, பொய்யான புகழை கொடுத்ததற்காக நிகிதாவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு அடிச்சாங்க, யாருக்காக, எதுக்காக அடிச்சாங்க, என்ன காரணத்துக்காக என் மகன் செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாம கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பொய்யான புகாரை கொடுத்தா தப்பா, குற்றமா, சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல. 248ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, பிஎன்எஸ், புது குற்ற சட்டம், பிஎன்எஸ் குற்ற தண்டனை சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, போலீஸ்கிட்ட நீங்கள் பொய்யான ஒரு புகாரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்குது. அதுவும் அந்த புகார் ஒரு சாவு அளவுக்கு போயிடுச்சுன்னா 10 வருஷம் தண்டனை இருக்குது. இப்போ நிக்கிதா மேலே வழக்கு போட்டால் 10 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்கள கைது செய்யுங்க அப்படிங்க. அடுத்தது ரொம்ப உருக்கமாக ஒன்று சொல்கிறாங்க, என் பையன் மேலே தப்பு இல்லை, நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு, தப்பு செய்யாதவனை இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு அழுகிறாங்க. என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று உத்தரவு போட்டிருக்காங்க. உண்மைதானே? பையன் நிரபராதி தானே. நிரபராதியை கொள்வது, நிரபராதிகளை சிறைக்கு தள்ளுறதெல்லாம் மண்ணங்களாச்சே. இவங்களுக்கு மனசாட்சி எதுவும் கிடையாது. தெய்வ சக்தியெல்லாம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க அந்த தைரியம் அந்த அம்மா சொல்லுது. நிரபராதின்னு என் பையனை சொல்லிடுச்ச கோர்ட்டு, உங்களுக்கு தப்பு செய்யாதவனை இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னா உண்மையிலே கேவலமான விஷயம். இதே இது அமெரிக்கா பெரிய நாடுகளில் நடக்காது.